وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحابه وسلم. أما بعد، قال الله عز وجل في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأتموا الحج والعمرة لله. صدق الله العليم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم تابعوا بين الحج والعمرة فإن متتابعة بينهما تنفي الذنوب بالمغفرة كما ينفي الكير خبث الحديد أو كما قال عليه الصلاة والسلام. அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. சலாமும் சாந்தியும் எங்களது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழியை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் சலாமும் சாந்தியும் என்றென்றும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கருணை, அவனுடைய நாட்டப்படி அவனுடைய இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய இறை இல்லம் இருக்கக்கூடிய இந்த புனிதமிக்க மக்காவிலே அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்ததை போன்று நாளை மறுமையிலும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்த சூனத்தில் எங்களது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹ் நம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்த சூனத்தில் ஒன்று சேர்ப்பானாக. இந்த புனிதமிக்க இந்த பயணத்தை மேற்கொண்டு மக்காவிற்கு வந்த பிறகு நாம் உம்ராவை நிறைவேற்றினோம். நாம் செய்யப்பட்ட உம்ராவை அல்லாஹ் கபூல் செய்வானாக. தவாஃபில் எந்த இடங்களில் எந்தெந்த துவாக்களை நாம் கேட்டோமோ அனைத்து துவாக்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. எதை கேட்க மறந்து விட்டோமோ அதையும் அல்லாஹ் நமக்கு தருவானாக. இந்த தவாஃபின் மூலியமாக நம்மளுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து இந்த நகரத்தை விட்டு செல்லக்கூடிய சமயத்தில் பாவமற்றவர்களாக பெற்ற குழந்தையை போன்று செல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க ஹாஜிகளே, பயணங்கள் என்பது பலதரப்பட்ட பயணங்கள் இருக்கிறது. உலக ரீதியாக எடுத்துக்கொண்டால் நாம் பல இடங்களுக்கு பயணங்களை நாம் செல்கின்றோம். உதாரணத்திற்கு, பள்ளி விடுமுறைகளில் நம்முடைய பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி தருவதற்காக வேண்டியும் நாம் சந்தோஷமாக இருப்பதற்காக வேண்டி நாம் ஏதாவது ஒரு ஊருக்கு என்ன செய்வோம்? பயணத்தை மேற்கொள்வோம். சில நாட்கள் இருந்துவிட்டு தங்கிவிட்டு அங்கிருந்து மகிழ்ச்சியாக நாம் திரும்புவோம். இது ஒரு பயணம். அல்லது நம்முடைய உறவினர்களுக்கு ஏதாவது ஒரு வெளியூரில் திருமணத்தை வைத்திருப்பார்கள். அவர்கள் கொடுத்த அழைப்பின் பேரில் நாம் இந்த திருமணத்திற்கு நாம் சென்று வருவோம். இது ஒரு பயணம். அல்லது நம்முடைய உறவினர்கள் யாராவது ஒருவர் மரணித்திருந்தாலோ அதனுடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக வேண்டி வெகு தூரத்தை பயணத்தை மேற்கொண்டு வந்திருப்போம். இப்படி பயணங்கள் என்பது எல்லாமே பலதரப்பட்ட பயணங்கள். ஆனால்
நீங்கள் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த பயணம் என்பது அல்லாஹ்வுடைய அழைப்பு இருந்ததின் காரணமாகத்தான். அல்லாஹ் உங்களை அழைத்திருக்கிறான். அதன் காரணமாகத்தான் இந்த புனிதமிக்க மக்கா நகருக்கு நாம் வருகின்றோம். அல்லாஹ்வுடைய அழைப்பு இல்லாமல் யாரும் இந்த பலதுல் அமீன் என்று சொல்லக்கூடிய முழு பாதுகாப்பை பெற்ற இந்த நகரத்திற்கு உள்ளே வர முடியாது. உலகத்தில் எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள். நம்மை விட வசதி உடையவர்கள் இருக்கலாம், காசு பணம் நிறைந்தவர்கள் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்மை போன்ற மிஸ்கின்களுக்கு அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்? இந்த பயணம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். கண்ணியமிக்க ஹாஜிகளே, அல்லாஹ் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் நம்மளுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். மனிதன் என்பவன் பாவம் செய்யக்கூடியவன் தான். நபியுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், குல்லு பனி ஆதம் கத்தாவூன் கைருல் கத்தாவூன் அத்தவ்வாபூன். ஆதமுடைய மக்கள் அனைவருமே பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் அவர்களில் மிகச் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால், யார் செய்த பாவத்தை நினைத்து தௌபா செய்கின்றாரோ அவர்தான் சிறந்த மனிதர் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆகையால் மனிதன் என்ற அடிப்படையில் நம்மை நாம் நினைத்து பார்க்காத வகையில் நாம் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நம்மை அறியாமல் சில பாவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகையால் இந்த பாவத்தை நம்மிடமிருந்து அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே அல்லாஹ் இந்த உம்ராவுடைய பயணத்தை நமக்கு அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்? ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறான். அல் பஷாரத் ஹஜ் உம்ரா சர்வீஸின் மூலியமாக நீங்கள் வந்திருக்கலாம். அவர்களிடத்திலே நீங்கள் பணத்தை கட்டியிருக்கலாம், பாஸ்போர்ட்டை கொடுத்திருக்கலாம், உங்களுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பாக செய்து கொடுத்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய அழைப்பு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வர முடியும். அல்ஹம்துலில்லாஹ் அந்த அடிப்படையிலே அல்லாஹ் இந்த புனிதமிக்க இந்த நகருக்கு வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். வான்மறையில் அல்லாஹ் கூறுகிறான், வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். இந்த ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் பரிபூரணமாக நிறைவேற்றுங்கள். யாருக்காக வேண்டி? லில்லாஹ், அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டிய. அப்ப இந்த உம்ராவுடைய பயணத்தை நாம் என்னுடைய ரப்பு இதை என்னின் மூலியமாக என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு என்னை அவன் பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியதான் இந்த பயணத்தை நாம் மேற்கொண்டு வந்திருக்கிறோம். இங்கு வந்து நாம் ஊரு சுற்றுவதற்கோ கடை வீதிகளிலே சாமான்களை வாங்குவதற்கோ, நாம் மக்கா மதீனா நகரம் என்பது ஒரு சுற்றுலா தலம் அல்ல, மகிழ்ச்சியாக இருந்து போவதற்காக வேண்டி உள்ள இடம் அல்ல. நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அதிக நன்மைகளை நாம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டியே இந்த பயணத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் யார்? அல்லாஹ்விடத்தில் எப்படி கண்ணியமானவர்கள், அல்லாஹ்வுடைய பார்வையில் எந்த அளவுக்கு நீங்கள் கண்ணியமிக்கவர்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அல் காஸி ஃபீ ஸபீலில்லாஹ் அல் ஹாஜ் வல் முஅ்தமர் வஃதுல்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரியக்கூடியவரும், ஹஜ் செய்யக்கூடியவரும், உம்ரா செய்யக்கூடியவர்களும் வஃதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய படையினர், புயூஃபுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய விருந்தினர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் உங்களை அழைத்தான், அவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் எந்த ஒன்றை அவனிடத்திலே கேட்கிறீர்களோ, எந்த பிரார்த்தனையை, எந்த ஒரு துஆ செய்கிறீர்களோ, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்ப அல்லாஹ்விடத்துல நீங்கள் அவனுடைய பார்வையில் அவனுடைய விருந்தினர்கள், அவனுடைய வீட்டிற்கு விருந்தாளியாக வந்திருக்கிறீர்கள். இந்த ஹோட்டலில் தங்கி தூங்குவதற்கும் உணவை உண்டுவிட்டு சுகமாக இருப்பதற்கும் வரவில்லை. யாருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அப்ப நம்முடைய நேரங்களையும் காலங்களையும் அவனுடைய இறை இல்லம் இருக்கக்கூடிய அந்த ஹரம் ஷரீஃபிலே, அந்த காபாவிலே தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமான நேரங்களையும் காலங்களையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? செலவழிக்க வேண்டும். கண்ணியமிக்க ஹாஜிகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். நாம் உம்ரா செய்து முடித்தோம், உம்ராவை செய்து முடித்து விட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்,
மன் தாஃப ஃபில் பைத்தி லம் யர்ஃபா கதமன் வலம் யதா உக்ரா. நம்ம தவாஃப் செஞ்சோம்ல நேத்து நைட்டு, உம்ரா செஞ்சோம்ல, அந்த உம்ராவில் எவ்வளவு கடுமையான கூட்டங்கள் இருந்தது. அந்த கடுமையான கூட்டத்துல இந்த தவாஃபை நேற்று முடிப்பதற்கு சரியாக 10:30 மணிக்கு ஆரம்பிச்சீங்க. நான் உங்க கூட தான் இருந்தேன். சரியாக 10:30 மணிக்கு ஆரம்பிச்சு 11:45 தான் முடிஞ்சிச்சு. 11:45 11:40 தான் முடிஞ்சிச்சு. 1 மணி நேரத்துக்கு மேலாக அந்த இறை இல்லத்தை, அந்த காபாவை நாம் சுத்தி சுத்தி அல்லாஹ்விடத்திலே மன்றாடி துஆ செய்து கொண்டே இருந்தோம். அப்படியே அந்த சமயத்துல தவாஃபை மேற்கொள்ளக்கூடிய சமயத்துல நாம் கால் எட்டுக்களை ஒவ்வொரு எட்டாக எடுத்து வச்சோம். கூட்டத்துல மெதுவாகத்தான் நடந்தோம், வேகமாக கூட நம்ம நடத்த முடியல. அப்ப இந்த 1 மணி நேரத்துக்கு மேலாக நாம் அந்த தவாஃபில் நடந்தோம் என்று சொன்னோம். நடந்தோம் அல்லவா? ஒவ்வொரு முறையும் நாம் காலை உயர்த்தக்கூடிய சமயத்துல அல்லாஹ் நம்மளுடைய பெயரில் ஒரு நன்மையை எழுதுகிறான். அல்லாஹ் ஒரு பாவத்தை மன்னித்து ஒரு தரஜாவையும் எழுதுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ஒரு தவாஃபை மேற்கொண்டால் எத்தனை ஆயிரங்கள் எட்டுக்களை நாம் எடுத்து வைத்திருப்போம் அந்த தவாஃபிலே. அப்ப அத்தனை முறை நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்முடைய பெயரில் நன்மை எழுதப்பட்டு ஒரு தரஜாவும் எழுதப்படுகிறது. மேலும் இந்த தவாஃபில எத்தனை இடங்களில் நாம் என்னென்ன துஆக்களை நாம் செய்திருப்போம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய துஆ அந்த இடத்திலே நாம் செய்யக்கூடிய சமயத்துல அல்லாஹ்வுடைய துஆவை ஏற்றுக்கொள்கிறார். ஏனென்றால் அவனுடைய விருந்தினராக அவனுடைய வீட்டை சுத்தி சுத்தி நாம் கையேந்தினோம். கண்டிப்பாக நாம் செய்யப்பட்ட துஆக்களை கண்டிப்பாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார். அந்த காபாவிற்கு நேராக பைத்துல் மாமூர் என்று சொல்லக்கூடிய ஒரு இறை இல்லம் 7வது வாரத்திலே இருக்கிறது. அதற்கு நேராகத்தான் அல்லாஹ் இந்த காபாவை என்ன செய்திருக்கிறான், இந்த உலகத்திலே அமைத்து வைத்திருக்கிறார். அந்த பைத்துல் மாமூர் என்று சொல்லக்கூடிய இறை இல்லத்திற்கு உள்ளே ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்கள் உள்ளே நுழைவார்களாம் அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டிய. அந்த 70,000 மலக்குமார்கள் இன்றைக்கு நுழைந்துவிட்டு அவர்கள் மீண்டும் வெளியிலே வந்துவிட்டால் இன்றைக்கு சென்ற மலக்குமார்கள் கியாமத்து நாள் வரைக்கும் உள்ளே நுழைய முடியாது. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் 70,000 மலக்குமார்களை அனுப்பி கொண்டே இருக்கிறான். இன்றைக்கு சென்றவர்கள் கியாமத்து நாள் வரைக்கும் அவர்கள் உள்ளே போக முடியாது. ஏனென்றால் மலக்குமாருடைய எண்ணிக்கை எவ்வளவு என்று தெரியவில்லை. அவ்வளவு மலக்குமார்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அல்லாஹ் படைத்திருக்கிறான் அவனை வணங்குவதற்காக வேண்டிய. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ஏன் இந்த உலகத்திலே அல்லாஹ் நம்மை படைக்க வேண்டும்? எதற்காக அல்லாஹ் படைக்க வேண்டும்? அல்லாஹ் தனது வான்வரை குர்ஆன் ஷரீஃபிலே கூறுகிறான், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் இந்த உலகத்திலே என்னை வணங்குவதற்காக வேண்டிய படைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் வான்வரை குர்ஆன் ஷரீஃபிலே கூறுகிறான். தெல்ல தெளிவாக என்ன நோக்கத்திற்கு நம்மை அல்லாஹ் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறான் என்பதை தெல்ல தெளிவாக அல்லாஹ் கூறிவிட்டார். அப்ப நம்முடைய இந்த உலகம் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அத்துன்யா சிஜ்னுல் முஃமினீன் வ ஜன்னத்துல் லில் காஃபிரீன். இவ்வுலகம் என்பது மூமின்களுக்கு சிறைச்சாலை, காஃபிர்களுக்கு இது சொர்க்கம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். ஒரு சிறைச்சாலையில நாம் நினைத்தபடி நல்ல ஆடைகளை அணிந்து கொள்ள முடியாது. சிறைச்சாலை உள்ளே நாம் விரும்பிய உணவை நாம் சாப்பிட முடியாது. சிறைச்சாலை உள்ளே நாம் சுகமாக தூங்க முடியாது. ஏனென்றால் அதனுடைய இருப்பிடம் எப்படி இருக்கும்? ஒரு சிறிய அறைதான் இருக்கும். கழிப்பிடத்தை பார்த்தால் சகித்துக் கொள்ள முடியாது. கொடுக்கப்படக்கூடிய உணவுகளை நாம் சாப்பிட முடியாது. ஆனால் உயிர் வாழ்வதற்காக வேண்டி அதை சாப்பிட்டு தான் ஆக வேண்டும். அப்ப இது போன்றுதான் மூமின்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தை சிறைச்சாலையாகத்தான் வைத்திருக்கிறார். சிறைச்சாலையில் ஒரு மனிதன் எப்படி வாழ்வானோ அதை போன்று நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். பல கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் வரத்தான் செய்யும் மூமின்களுக்கு. நீங்க நினைக்கலாம், அல்லாஹ்வை வணங்காத ஒரு மனிதன் பெரிய லட்சாதிபதியாக கோடீஸ்வரனாக இருக்கிறார், சுகபோகமாக இருக்கிறார் என்பதாக நாம் நினைக்கலாம். அந்த காஃபிருக்கு இவ்வுலகம் சொர்க்கம், நமக்கு இவ்வுலகம் என்பது சிறைச்சாலை. அப்ப அல்லாஹ் தன்னை வணங்கக்கூடியவனுக்கும் ரிசுக்கை கொடுக்கிறான், தன்னை வணங்காதவனுக்கும் என்ன செய்கிறான்? ரிசுக்கை வணங்கக்கூடியவனாக இருக்கிறான். நாம் நினைக்க கூடாது, நான் அல்லாஹ்வை எப்பொழுதுமே நான் வணங்கிக் கொண்டே இருக்கிறேனே, 5 நேரம் தொழுகிறேனே, அல்லாஹ்விடத்திலே நான் கையேந்தி கேட்கிறேனே, எனக்கு சிரமங்கள் வருகிறது என்பதாக நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக சிரமங்கள் மூமின்களுக்கு வரத்தான் செய்யும். ஒரு மூமினுக்கு
குத்தினாலும் ஒரு முள்ளு தைத்தாலும் அது அவனுடைய பாவத்திற்கு பரிகாரம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். அப்ப பல சிரமங்களும் கஷ்டங்களும் வரத்தான் செய்யும். வண்டிக்கு தங்கி இருக்கிறீங்க, ஒரே ரூம்ல இருக்கிறீங்க, ஒருவர் மற்றவர் யார் என்பதும் தெரியாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய சமயத்துல உங்களுக்கு தங்கும் இடத்திலும் சிரமம் இருக்கலாம், உண்ணக்கூடிய உணவிலும் உங்களுக்கு என்ன செய்யலாம், சிரமங்கள் இருக்கலாம். இப்படியெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல இடத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள், நல்ல சுவையான உணவும் கொடுக்கப்படுகிறது. இருந்தாலும் சிலர்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடிய சமயத்துல அந்த பிரச்சனைகள் துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் அல்லாஹ்விடத்திலே கூடியிருக்கிறது. கண்ணியமிக்க ஹாஜிகளே, அப்ப 7வது வானத்தில் அல்லாஹ் பைத்துல் மாமூரை படைத்திருக்கிறான், அதற்கு கீழாக காபாவை படைத்திருக்கிறான். எப்படி அங்க மலக்குமார்கள் தவாப் செய்ய தொழுகிறார்களோ, இபாதத் செய்கிறார்களோ, அதை போன்று நாம் என்ன செய்கிறோம், இந்த காபாவை நாம் சுற்றி சுற்றி நாம் தவாப் செய்கிறோம். மலக்குமார்களும் நம்மோடு தவாப் செய்கிறார்களாம். ருக்குனுல் யமானிக்கும் ஹஜருல் அஸ்வதுக்கும் மத்தியில நம்ம ஒரு சிறிய ஒரு அழகிய துவாவை நாம் ஓதுகிறோம். அல்லாஹும்ம ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். பொருள் என்ன? யா அல்லாஹ், இவ்வுலகிலும் மறுவுலகிலும் நன்மையை தருவாயாக, நரக நெருப்பிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. பள்ளியில 5 வேளை தொழுக முடிந்த பிறகு, சலாம் கொடுத்து முடித்த பிறகு இமாம் அவர்கள் துவா செய்வார்கள், பின்னால் உள்ளவர்கள் ஆமீன் சொல்வார்கள். ஆனால் இந்த தவாப், இந்த துவாவை ஓதக்கூடிய சமயத்துல உங்களோடு மலக்குமார்கள் தவாப் செய்கிறார்களாம். நீங்கள் ஓதுகின்ற துவாவிற்கு அந்த மலக்குமார்கள் ஆமீன் சொல்கிறார்களாம். கண்ணியமிக்க ஹாஜிகளே, இந்த தவாஃபையும் உம்ராவையும் ஹஜ்ஜையும் நாம் என்ன செய்ய வேண்டும், தொடர்படியாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு 9 நாட்கள் இந்த மக்காவிலே இருக்கிறோம் என்று சொன்னால், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்ன செய்ய வேண்டும், முடிந்த அளவுக்கு தவாஃபையும் அதிகப்படுத்த வேண்டும், உம்ராவையும் நாம் செய்ய வேண்டும். பல லட்சங்களை நாம் செலவு செய்து வந்திருக்கிறோம். நாம் செலவு செய்த காசுகள் நமக்கு அது பிரயோஜனமாக ஆக வேண்டும் என்று சொன்னால், நாம் இங்கு வந்த நாட்களை நேரங்களை வீணடிக்காமல் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். இறையச்சத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும், அதிகமான தவாஃபுகளையும் உம்ராவையும் செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தாபியூ பைனல் ஹஜ் வல் உம்ரா, நீங்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் தொடர்ந்து செய்யுங்கள். ஃபைன்ன முத்ததாபியாத்துன் பைனஹுமா தன்ஃபி துனூபி பில் மக்ஃபிரதி, அடிக்கடி தொடர்ந்து செய்வதன் காரணமாக உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். உதாரணத்தையும் சொல்கிறார்கள். எப்படி தெரியுமா? ஒரு துருப்பிடித்த இரும்பை கொல்லன் என்ன செய்கிறான், நெருப்பில் வைத்து சூடாக்கி சூடாக்கி அடிக்கக்கூடிய சமயத்துல அந்த துருக்கள் எல்லாம் நீங்கி ஒரு பரிசுத்தமாக ஆகின்றதோ, அது போன்று நீங்கள் அதிகமாக உம்ராவையும் ஹஜ்ஜையும் செய்யக்கூடிய சமயத்துல உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். கண்ணியமிக்க ஹாஜிகளே, ரமலானில் செய்யப்படக்கூடிய உம்ராவிற்கு, ரமலானில் செய்யப்படக்கூடிய உம்ரா என்பது ஒரு ஹஜ்ஜுக்கு சமம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். மேலும் நம்ம இந்த மக்காவிற்கு வந்த பிறகு நம்மிடத்திலே இறையச்சத்தை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த புனிதமிக்க பூமியிலே இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு அமலை செய்தால் அல்லாஹ் அதற்கு இரட்டிப்பான கூலிகளை பன்மடங்கு வரை வழங்குகிறார். முதாஃபத்துல் அஜ்ர் என்பதாக சொல்வார்கள். பல மடங்கு நன்மைகளை அல்லாஹ் தருகிறார். எப்படி? ஒரு தொழுகையை நீங்கள் தொழுதால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 100,000 ஸலாம், 1,00,000 தொழுகை நன்மைகள். ஹதீஸிலே வருகிறது, ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஸலாத்துன் ஃபீ மஸ்ஜிதி அஃலது மின் அல்ஃபி ஸலா ஃபீமா சிவாஹு இல்லல் மஸ்ஜிதுல் ஹராம். ஏனைய பள்ளிகள்ல தொழுவதை விட இந்த மஸ்ஜிதுல் ஹரமில் தொழக்கூடிய ஒரு தொழுகைக்கு 100,000 ஸலாம், இந்த 1,00,000 நன்மைகள் ஒரு வக்துல கிடைக்குதுங்க. அசருடைய நம்ம தொழுகையை நம்ம தொழுதோம், இதனுடைய மதிப்பு 1,00,000. இந்த 1,00,000 நன்மையை நீங்கள் ஊரில் சென்று பெற வேண்டும் என்று சொன்னால், ஒரு கணக்கு சொல்கிறார்கள், தோராயமாக ஒரு மனிதன் 55 வருடங்கள் இமாம் ஜமாத்தோடு தக்பீர் தஹரீமாவோடு தொழுதால்தான் 1,00,000 நன்மைகள் கிடைக்கும். யாராவது தொழுக முடியுமா? 55 வருடங்கள் இந்த உலகத்திலே நான் வாழுவேன் என்பதாக யாருக்காவது உறுதியா இருக்குமா? இரவில் படுத்தவர் காலையில் எழுந்திருக்கவில்லை என்ற செய்தி, மதியம் சாப்பிட்டவர் கை கழுவ சென்றார், அதற்கு பிறகு மரணமாகிவிட்டார் என்ற செய்தியை நாம் கேட்கிறோம். இப்படி எல்லாம் மரணம் என்பது மனிதனை துரத்தி கொண்டே வருகிறது. எப்பொழுது நாம் மரணிப்போம், எப்பொழுது நாம் இந்த உலகத்திலே நாம் பிறந்து விட்டோம், ஆனால் எப்பொழுது மரணிப்போம் என்பது நமக்கு தெரியாது. ஆகையால்
மரணம் என்பது நம்மளை துரத்தி கொண்டே வருகிறது. என்றைக்காவது ஒரு நாளைக்கு நாம் கண்டிப்பாக இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிந்து செல்லக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம். ஆகையால் இந்த உலகம் என்பது அல்லாஹ் நம்ம என்ன செய்திருக்கிறான், இந்த உலகம் என்பது மூமின்களுடைய விவசாய கூடம். அதாவது சிறிது நாட்கள் நாம் வாழ்ந்துவிட்டு விவசாயத்தை நாம் செய்துவிட்டு அதில் பெறக்கூடிய எடுத்துக்கொண்டு நாம் மீண்டும் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்ப இந்த உலக வாழ்க்கை என்பது சிறிது காலம்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யஅமார் உம்மதி மின் 60 பைன 70, என் உம்மத்தாருடைய வயது 60க்கும் 70க்கும் மத்தியில் என்பதாக சொன்னார்கள். அப்ப நம்ம இந்த உலகத்துல ஒரு 60 வருடம் அல்லது 70 வருடம் வாழ்வோம், அல்லது அதை விட சிலர்கள் 100 வயதையும் தாண்டி இருப்பார்கள், 100 வயதில் இருக்கக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். ஆனால் நம்மளுடைய மரணம் என்பது நமக்கு எப்பொழுது வரும் என்பது தெரியாது. இந்த உலகத்துல ஒரு 60 வருடம் 70 வருடம் வாழ்வதற்கு நம்ம என்ன செய்கிறோம், பணத்திற்கு பின்னால் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். மனைவி மக்களை விட்டுவிட்டு நம்மளுடைய வியாபாரம், தொழில், பணத்தை சம்பாதிப்பதற்கு ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இது அறியக்கூடிய உலகம் என்பது நமக்கு தெரியும். ஒரு நாளைக்கு இந்த உலகத்தை விட்டு நாம் சம்பாதித்த பொருள், வீடு, மனைவி, மக்கள், சொத்துக்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு ஒரு நாளைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், கபருக்கு செல்லத்தான் போகிறோம். யாராவது கபருக்கு செல்லக்கூடிய சமயத்துல பணம் காசை எடுத்துக்கொண்டு சென்றார்களா? யாராவது இறந்து விட்டால் அவருடைய மனைவியும் சேர்ந்து, என் கணவர் இறந்து விட்டார் என்னையும் சேர்ந்து அடக்குங்கள் என்று சொல்லியிருக்கிறார்களா? யாராவது ஒரு தந்தை இறந்து விட்டால் மகன் சொல்கிறாரா, என்னையும் சேர்ந்து என் தகப்பனோடு அடக்கம் செய்யுங்கள் என்பதாக? யாரும் யாருக்கு மூத்தாகிவிட்டால் யாரும் யாரோடு கபருக்கும் வரமாட்டார்கள். அப்ப கபருக்கு வரக்கூடியது எது? இந்த உலகத்திலே நாம் எந்த ஒரு அமலை செய்தோமோ அதுதான் உங்களுக்கு கபரில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது, கபூர் வரைக்கும் வரக்கூடியதாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சான் வஇன்கஸா அமலுஹு, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் எல்லாம் துண்டித்து விடும், ஆனால் 3 உங்களை தொடர்ந்து வரும் என்பதாக சொன்னார்கள். அதில் ஒன்றுதான் சதகத்துன் ஜாரியா. ஒரு பள்ளிவாசலை கட்டுனீங்க, ஒரு மதரசாவை கட்டி வச்சீங்க, அல்லது ஒரு தண்ணீர் குடிப்பதற்குண்டான ஒரு கிணத்தை தோண்டி வச்சீங்க, இது போன்று நிரந்தரமான ஒரு சதகாவை நீங்கள் செய்தால் அது உங்க மன்னரைக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இரண்டாவது, வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, உங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளைகளை இந்த உலகத்தை உருவாக்கி வைப்பது. மூன்றாவது, இல்முன் யுன்தஃபா பிஹி, நீங்கள் ஒரு கல்வியை கற்றீர்கள், ஒரு குர்ஆனை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுத்தீர்கள், அவர் அதை ஓதினார், அதன்படி அமல் செய்தார், அவர் பிறருக்கு கற்றுக் கொடுத்தார், அவரும் அமல் செய்து கொண்டே இருந்தார். கியாமத் நாள் வரைக்கும் இது சங்கிலி தொடராக நடந்து கொண்டே இருக்கும். இதுவும் உங்களை தொடர்ந்து கொண்டே வரும். நீங்கள் செய்த இபாதத், நீங்கள் ஓதிய குர்ஆன், இது கபருக்கு வரும். கபர் என்பது சாதாரண வீடு அல்லங்க, தனிமையினுடைய வீடு, புழு பூச்சிகளும் விச ஜந்துக்களும் நிறைந்த வீடு. அங்கு விளக்கும் கிடையாது, ஏசியும் கிடையாது, ஃபேனும் கிடையாது, தனிமையில் இருக்கக்கூடிய இடம்தான் இந்த மன்னரையாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு முறையும் சொல்வார்களாம், கபரில் இருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள், கபருடைய வேதனை என்பது மிக கொடுமையானது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு சஹாபி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சில வருடத்திலேயே அவர்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்த ஒரு சஹாபியாக இருந்தார்கள் சொன்னால், அவர்கள் மரணித்து விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து நபியிடத்திலே சொன்னார்களாம், யா ரசூலல்லாஹ், இன்று யார் இறந்து விட்டது? நபி அவர்கள் கேட்டார்களாம், ஏன் எதற்காக கேட்கிறீர்கள் என்பதாக. இல்லை, அல்லாஹ் அவருடைய ரூஹை கைப்பற்றுவதற்கு 7 வானத்தினுடைய கதவை திறந்து வைத்திருக்கிறான். அவருடைய ஜனாசாவை தூக்கி சமர்ப்பதற்கு உலகத்திற்கு 70,000 மலக்குமார்கள் வந்திருக்கிறார்கள். அவரை ரூஹை கைப்பற்றக்கூடிய சமயத்துல அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியதாம். அல்லாஹ்வுடைய அர்ஷை நடுங்கியது. 7 வானத்தினுடைய கதவை திறந்து வைத்திருக்கிறான். நம்மளுடைய ரூஹை கைப்பற்றி செல்லக்கூடிய சமயத்துல ஒவ்வொரு வாசலிலும் மலக்குகள் கதவை தட்டி அனுமதி கேட்பார்களாம். நம்மளுடைய ரூஹை கொண்டு செல்லக்கூடிய சமயத்துல நல்ல ரூஹாக இருந்தால் நல்ல வாசனையோடு இருக்குமாம். ஒரு உலகத்தில் பாவம் செய்யக்கூடியவனாக, தொழுகையற்றவனாக, தொழுகாதவனாக இருந்தால் அவனுடைய ரூஹாகிறது துர்நாற்றம் அடிக்குமாம். ஆனால் அந்த சஹாபிக்கு அல்லாஹ் 7 வானத்தினுடைய கதவையும் திறந்து வைத்து 70,000 மலக்குமார்களை உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சஹாபியாக இருந்திருப்பார். அந்த சஹாபி அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பாட்டி ஜனாசா தொழுகை நடத்தி கபர் உள்ளே வைக்கிறார்கள்.
கபர் உள்ளே வைக்கக்கூடிய சமயத்துல, ஜனாசாவை தூக்கி செல்லக்கூடிய சமயத்துல சஹாபாக்கள் நபியை உற்று நோக்கி கொண்டே இருந்தார்களாம். நபி அவர்கள் எப்படி நடந்தார்கள் தெரியுமா? நாம் தவாப் செய்யக்கூடிய சமயத்தில் எப்படி கால்வீட்டுக்களை மெதுமெதுவாக எடுத்து வைத்தோமோ கூட்டத்துல, அந்த ஜனாசாவை தூக்கி செல்லக்கூடிய சமயத்தில் நபியினுடைய கால்வீட்டுக்கள் மெதுமெதுவாக கூட்டத்தில் நடப்பதை போன்று கண்டார்களாம். சஹாபாக்கள் கேட்டார்களாம், யார சொல்லலாம், ஏன் நீங்கள் இப்படி நடந்தீர்கள் என்பதாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், இவருடைய ஜனாசாவை தூக்கி செல்வதற்கு 70,000 மலக்குமார்கள் அந்த கூட்டத்தில் இருந்தார்கள். அந்த கூட்டத்திலே என்னால் நடக்க முடியாமல் நான் அப்படி நடந்திருந்ததாக சொன்னார்களாம். அப்படிப்பட்ட ஒரு சஹாபியை மண்ணறையில் வைத்துவிட்டு மேலே வரக்கூடிய சமயத்தில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியினுடைய முகத்திலே ஒரு கவலையை பார்க்கிறார்கள், ஒரு சோகத்தை பார்க்கிறார்கள். நபியிடத்திலே கேட்டார்களாம், யா ரசூலல்லாஹ், உங்கள் முகத்திலே நாங்கள் ஒரு சோகத்தை காணுகிறோம் என்பதாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், ஒரு நபரை கபர் வேதனை செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இவரை செய்யாமல் இருந்திருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், யஹ்தஸ்ஸது லி அர்ஷுர் ரஹ்மான் லி ஸஅத் இப்னு முஆத். அந்த ஸஅத் இப்னு முஆதை என்ன செய்திருக்க வேண்டும்? கபர் நெருக்காமல் இருக்க வேண்டும். அவரையும் இந்த கபர் விட்டு வைக்கவில்லை, நெருக்கி விட்டது என்பதாக சொன்னார்களாம். அப்படிப்பட்ட ஒரு சஹாபிக்கு இந்த கபர் நெருக்கி விட்டது என்று சொன்னால் என்னையும் உன்னையும் போன்ற உங்களுக்கு எப்படி வேதனைகள் இருக்கும்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கபருடைய அதாபிலிருந்து நாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமிக்க ஹாஜிகளே, இந்த உலகத்துல நாம் என்னதான் அமல்கள் செய்திருந்தாலும், எத்தனை முறை ஹஜ்ஜுகள் செய்திருந்தாலும், எத்தனை முறை உம்ராக்கள் செய்திருந்தாலும், அல்லாஹ்வுடைய கருணை இல்லாமல், கிருபை இல்லாமல் நாம் சொர்க்கத்திற்கு நுழைய முடியாது. இந்த உலகத்திலே வாழக்கூடிய சமயத்துல யார் இறையச்சத்தோடு தக்வாவோடு இந்த உலகத்திலே வாழ்கிறார்களோ அவர்கள் நாளை மறுமையில் எப்படி இருப்பார்கள் சொன்னால், அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், சொர்க்கத்தை உங்களின் பக்கம் நெருக்கி கொண்டு வரப்படும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகிறார். ஆக இந்த உலகத்துல இறையச்சம் என்பது நமக்கு இருக்க வேண்டும். இறையச்சம் என்று சொன்னால் என்ன? நாம் எந்த சமயத்திலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார், மற்ற மனிதர்கள் என்னை பார்க்காவிட்டாலும் இறைவன் என்னை நோக்கிக் கொண்டே இருக்கிறான், என் ரப்ப படைப்பிறப்பு என்னை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்ற இறையச்சம் உங்களுக்கு உள்ளே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் தக்வா, இறையச்சம். ஆக நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? மனிதர்கள் பார்க்கவில்லை, மற்றவர்கள் சொந்த பந்தங்கள் பார்க்கவில்லை என்பதாக நாம் பாவங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் படைப்பிறப்பு நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற இறையச்சம் தக்வா நமக்கு வர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மாயிஸ் இப்னு மாலிக் அஸ்லமி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அவர்கள், அப்பொழுது அந்த ஜினா சம்பந்தமான ஆயத்தை அல்லாஹ் இறக்கிறார். விபச்சாரம் செய்தால் என்ன தண்டனை என்பதை பற்றி அல்லாஹ் இறக்கிறார். அந்த சஹாபி அவர்கள் நபியிடத்திலே சென்று சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ் தஹீர்னி, என்னை நீங்கள் பரிசுத்தப்படுத்துவீர்களாக என்பதாக அந்த சஹாபி அவர்கள் சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், என்ன எதற்காக வேண்டி? அவர் சொல்கிறார், யா ரசூலுல்லாஹ் ஸனைது, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், என்னை பரிசுத்தப்படுத்துவதாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்துக் கொண்டார்கள், இவர் ஏதோ ஒரு மது போதையில் இருக்கிறார் என்பதாக, செல்லுங்கள் என்பதாக அனுப்பிவிடுகிறார்கள். மீண்டும் வந்து சொல்கிறார்கள், என்னை சுத்தப்படுத்துங்கள் யா ரசூலுல்லாஹ், எனக்கு தண்டனை கொடுங்கள் என்பதாக சொல்கிறார்களா. மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினார்கள், மீண்டும் அதை போன்று சொல்கிறார். இறுதியாக அவர் விபச்சாரம் செய்து விட்டேன், என்னை தண்டியுங்கள் என்று சொல்லக்கூடிய சமயத்துல அவரை குழியை தோண்டி பதைக்கப்பட்டு கல்லால் அடிக்கப்பட்டது. ஏன் அவர் அப்படி செய்திருக்க வேண்டும்? அவர் மறைத்திருக்கலாம் அல்லவா, நான் செய்த விபச்சாரத்தை மறைத்திருக்கலாம் அல்லவா. ஆனால் ஏன் அவர் மறைக்கவில்லை தெரியுமா? நபி அவர்கள் காணவில்லை, என் தோழர்கள் காணாவிட்டாலும் என்னை படைத்தரப்பு என்னை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான் என்ற இறையச்சம் தான். நான் செய்த பாவத்தை இந்த உலகத்திலே நான் கழிக்க வேண்டும், நான் தௌபா செய்ய வேண்டும், நாளை மறுமையில் என் ரப்பை சந்திக்கக்கூடிய சமயத்தில் நான் பாவமற்றவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் செய்த அந்த பாவத்தை இந்த உலகத்திலே அவர் ஒப்புக்கொண்டார். ஆக கண்ணியமிக்க ஹாஜிகளே, இந்த உலகத்துல நம்ம மனிதர்களுடைய கண்களை மறைத்து விடலாம், சொந்த பந்தங்களுடைய கண்களை மறைத்து விட்டு நாம் பாவத்தை செய்யலாம். நம்மளுடைய பிள்ளையாகிய நம் தாய் தந்தையுடைய கண்களுக்கு தெரியாமல் நாம் பாவத்தை செய்யலாம். ஆனால் எல்லாவற்றையும் விட நம்முடைய ரப்பு நம்மை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். நாம் இந்த உலகத்துல வாழக்கூடிய சமயத்துல அல்லாஹ் நமக்கு ஏது நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் எதை தடுத்திருக்கிறானோ அதை விட்டு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் இறையச்சம் என்பது. இந்த உலகத்துல இறையச்சம் தான் மிக முக்கியத்துவம். இறையச்சத்தோடு இந்த உலகத்திலே அல்லாஹ்வை அஞ்சிக் கொண்டிருந்தால் அல்லாஹ் நாளை மறுமையில் நமக்கு சொர்க்கத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறார். ஆயத்து வருகிறது,
வலிமன் வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வனஹ அன்-நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. தனிமையில் இருக்கக்கூடிய சமயத்துல யார் இறையச்சத்தை அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்கிறார்களோ, பயந்து கொள்கிறார்களோ, நாளை மறுமையில் இறையச்சத்தோடு தக்வாவோடு இருந்த மனிதனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தங்கக்கூடிய இடமாக வைத்திருக்கிறார். மன்னர் ஹாரூன் ரஷீத். மன்னர் ஹாரூன் ரஷீத் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு அரசராக இருந்தார். ஒரு அரசனாக இருக்கக்கூடியவர் தான் நாடியதை எதை வேண்டாலும் செய்யலாம், என்ன வேண்டாலும் அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம், தன் இச்சையும் பூர்த்தி செய்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு பேரரசர் மன்னராக இருக்கக்கூடியவர் ஒரு முறை தன்னுடைய மன்னரை அவருடைய மாளிகையில அவருக்கென்று இருக்கக்கூடிய தங்கக்கூடிய அந்த ரூமுக்கு போறார். அந்த ரூமை சுத்தம் செய்து அவருடைய அந்த மாளிகையில் வேலை செய்யக்கூடிய ஒரு பணிப்பெண் என்ன செய்கிறாள், அந்த ரூமை அறையை சுத்தம் செய்து விட்டு அவருடைய பெட்டில் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் படுத்து பார்க்கலாமே என்று படுத்தவள் அப்படியே தூங்கிவிட்டார். அப்படி என்று சொன்னால் அவருடைய படுக்கறை எப்படி இருந்திருக்கும்? படுத்த உடனே தூங்கி விட்டான்னு சொன்னால் எந்த அளவுக்கு ஒரு காஸ்ட்லியான ஒரு படுக்கறை இருந்திருக்கும். தூங்கிவிட்டால் மன்னர் தூங்குவதற்காக உள்ளே வருகிறார். அழகிய பணிப்பெண் அவருடைய படுக்கையிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார். கதவை சாத்துகிறார். சாத்தியவுடன் அவருடைய உள்ளத்திலே ஒரு ஷைத்தான் ஒரு ஊசலாட்டத்தை போடுகிறார். இவனோடு நீ தவறாக நடந்து கொள் என்பதாக மன்னருடைய உள்ளத்திலே போடுகிறார். ஆனால் மன்னர் என்ன செய்தார் தெரியுமா? இது ஷைத்தான் நமக்கு ஊசலாட்டத்தை போடுகிறார், நாம் இப்படிப்பட்ட ஒரு மானக்கேடான ஒரு பாவத்தை செய்யக்கூடாது என்பதாக நினைத்து என்ன செய்கிறார், வெளியிலே வந்து விடுகிறார். வேறு ஒரு அறையில் தூங்கி விடுகிறார். அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் மரண தருவாய் நெருங்கக்கூடிய சமயத்துல அவருடைய உள்ளத்திலே அவருக்கு ஒரு பயம் வந்து விட்டது. இந்த உலகத்தை நான் ஆட்சி செய்தேன், எனக்கு நான் மரணித்து விட்டால் என் ரப்பு என்னை தங்கக்கூடிய இடம் எனக்கு சொர்க்கத்தை கொடுப்பானா நரகத்தை கொடுப்பானா என்ற பயம் அவருக்கு வந்து விட்டது. என்றைக்காவது படுக்கும் போது நம்ம சிந்திச்சிருக்கிறோமா, நான் இன்றைக்கு இரவு தூங்குகிறேன், நான் மரணித்து விட்டால் என் ரப்பு எனக்கு சொர்க்கத்தை கொடுப்பானா நரகத்தை கொடுப்பானா என்பதான் நாம் சிந்தித்திருக்கிறோமா? யாரும் சிந்தித்தது கிடையாது. நமக்கு இவ்வளவு கடன்கள் இருக்கிறது, நான் மரணித்து விட்டால் என் கடனை அடைக்க வேண்டுமே, கடனோடு நான் மரணித்து விட்டால் என்ன செய்வேன் என்ற பயம் யாருக்காவது வந்திருக்கிறதா? யாருக்கும் வரவில்லை. ஆனால் மன்னருக்கு பயம் வந்து விட்டது, மரணித்து விட்டால் எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா நரகம் கிடைக்குமா என்பதாக. இந்த சந்தேகத்தை யாருக்கு தீர்த்துக் கொள்வது? அரசு சபையில் கேட்கிறார், நான் சொர்க்கவாதியா நரகவாதியா என்பதாக. அவர்களுக்கும் பதில் தெரியவில்லை. ஒருவர் சொன்னாராம், நம்மளுடைய ஊர்ல ஆலிம்கள் நிறைய இருக்கிறார்கள், பெரும் பெரும் உலமாக்கள் இருக்கிறார்கள், அவர்களிடத்திலே நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய சமயத்துல அனைவரையும் என்னுடைய மாளிகைக்கு விருந்துக்கு கூப்பிடுங்கள் சொன்னார்களாம். மதிய உணவு தயார் செய்து வைக்கப்பட்டது. ஊரிலே இருக்கக்கூடிய ஆலிம்கள் எல்லோரையும் அழைப்பு கொடுத்து தன்னுடைய மாளிகைக்கு வந்து விட்டார்கள். மதிய உணவு கொடுக்கப்பட்டது. நன்றாக சாப்பிட்டு முடித்து விட்டார்கள். ஆலிம்கள் மகிழ்ச்சியாக சாப்பிட்டார்கள், வயிறு நிரம்ப சாப்பிட்டார்கள். செமிப்பதற்கு இப்பொழுது மன்னர் கொடுத்தது ஒரு பெப்சியோ கொக்கோ கோலாவோ எதுவும் கிடையாது. ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்டார், நான் சொர்க்கவாதியா நரகவாதியா என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதாக. நரகவாதி என்று சொன்னாலும் அதற்குரிய காரணத்தை சொல்ல வேண்டும், சொர்க்கவாதி என்று சொன்னாலும் அதற்குரிய காரணத்தை சொல்ல வேண்டும். என்ன சொல்வது என்பதாக ஆலிம்களிடத்திலே சரசரப்பான பேச்சுக்கள். மஜ்லிஸ் பெரிய மஜ்லிஸ், ஒருவர் மாற்றி மாற்றி பேசிக் கொள்கிறார்கள். என்ன சொல்வது என்று தெரியவில்லை. ஒரே ஒரு வாலிபர் எழுந்திருத்து சொன்னாராம், மன்னரே, நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் என்ன செய்கிறேன், பதில் சொல்லுகிறேன். நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்பேன், அதற்கு பதில் சொல்லுங்கள் என்பதாக சொல்லக்கூடிய சமயத்துல கேட்டாராம், தனிமையில் என்றைக்காவது நீங்கள் இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு பாவம் செய்வதற்கு கபாயிருல் இஸ்ம் என்பதாக சொல்வார்கள், கொடிய பாவங்கள், விபச்சாரம், கொலை செய்தல், வட்டி வாங்குதல், இது போன்றவையில் பெரும் பாவங்கள். இப்படி ஏதாவது ஒரு பாவத்தை செய்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தும் கூட அந்த பாவத்தை நீங்கள் செய்யாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வை அஞ்சிக் கொண்டு அந்த பாவத்தை செய்யாமல் விட்டிருக்கிறீர்களா? மன்னர் யோசித்து சொன்னாராம், என்னுடைய மாளிகையில் வேலை செய்யக்கூடிய ஒரு அழகிய பணிப்பெண் என் அறையை சுத்தம் செய்துவிட்டு அப்படியே தூங்கிவிட்டாள். அந்த அறைக்கு சென்ற சமயத்தில் அவளோடு நான் தவறுதலாக நடக்க வேண்டும். ஆனால் நான் செய்திருந்தால் அவள் அதற்கு மறுப்பு தெரிவிக்க மாட்டாள், என்னை மறுப்பு தெரிவிக்க மாட்டாள். ஆனாலும் என் மன்னரையில் என்னுடைய மாளிகையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, யாரும் என்னை எதுவும் கேட்க முடியாது. ஆனால் யாரும் பார்க்கவில்லை என்று சொன்னாலும் இந்த 4 சுவருக்கும் மத்தியில் நான் அவளோடு தவறுதலாக நடந்திருப்பேன்.
ஆனால் என்னை படைத்த ரப்பு என்னை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்ற இறையச்சத்தின் காரணமாக அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்யாமல் நான் வந்துவிட்டேன் என்பதாக சொல்லக்கூடிய சமயத்துல அந்த ஆரிம் சொன்னாராம், وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى. யார் ஒருவர் பாவம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தும் கூட அந்த பாவத்தை செய்யாமல் அல்லாஹ்வை அஞ்சிக் கொண்டு அந்த பாவத்தை செய்யாமல் விட்டு விட்டாரோ அவர் தங்கக்கூடிய இடம் மறுமையில் சொர்க்கம் என்பதாக அல்லாஹ் வான்மறை குர்ஆன் ஷரீஃபிலே கூறியிருக்கிறான். ஆகையால் நீங்களும் அல்லாஹ்வை அஞ்சி அந்த பாவத்தை செய்யாமல் விட்டதின் காரணமாக நீங்கள் தங்கக்கூடிய இடம் சொர்க்கம் என்பதாக தீர்ப்பை வழங்கினார்களாம். கண்ணியமிக்க ஹாஜிகளே, அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்துல வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். கொஞ்ச காலம் வாழ போகிறோம். பாவங்கள் செய்வதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் கூட அல்லாஹ்வை அஞ்சி அந்த பாவத்தை நாம் செய்யக்கூடாது. அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறான். இறையச்சத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், நாம் பாவம் செய்யப்பட்ட பழக்கப்பட்டவர்கள் தான். நம்மை அறியாமல் எத்தனையோ பாவங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பாவங்களுக்கெல்லாம் பரிகாரம் தான் இந்த உம்ராவுடைய பயணம் என்பது. நாம் அதிகமாக தவாஃபுகளை செய்ய வேண்டும், அதிகமாக உம்ராக்களை நாம் செய்ய வேண்டும். இப்படி செய்வதன் காரணமாக நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நரகத்தினுடைய படுகொலியை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சாதாரண ஒரு படுகொலி அல்ல, சாதாரண படுகொலி அல்ல. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குன்னா மஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சமியா வஜப. ஒரு சத்தத்தை நாங்கள் நபியினுடைய மஜ்லிஸில் இருக்கக்கூடிய சமயத்தில் நாங்கள் கேட்டோம். ஒரு மிகப்பெரிய வெடி வெடிக்கக்கூடிய சத்தத்தை போன்ற ஒரு சத்தத்தை கேட்டோம். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ததரூன மா ஹாதா, இப்பொழுது நீங்கள் கேட்டீங்க இந்த சத்தம், இந்த சத்தம் என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா என்பதாக. அப்ப சஹாபாக்கள் சொன்னார்களாம், குல்னா அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் அறிந்திருக்கிறார்கள். என்ன சத்தம் என்று எங்களுக்கு தெரியாது, ஆனால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அறிந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய சமயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், ஹாதா ஹஜருன் ரமிய பிஹி ஃபின்னார் முந்து 70 கரீஃபன். அல்லாஹ் 70,000 வருடங்களுக்கு முன்பதாக ஒரு மிகப்பெரிய ஒரு பாறாங்கல்லை நரகத்திலே போட்டார். அந்த நரகத்திலே போடப்பட்ட கல்லாகிறது இப்பொழுதுதான் அதனுடைய ஆழத்தை அடைந்திருக்கிறது என்பதாக சொன்னார்களாம். சாதாரணமாக இந்த உயரமான கட்டடத்திலிருந்து மேலிருந்து ஒரு கல்லை போடுங்க, எத்தனை செகண்ட் கீழே போய் சேரும். ஆனால் 70,000 வருடங்களுக்கு முன்பதாக போடப்பட்ட ஒரு பாறாங்கல் ஆகிறது இப்பொழுதுதான் அதனுடைய நரகத்தினுடைய அடிப்பகுதியை அடைந்திருக்கிறது சொன்னால் நரகத்தினுடைய படுகொலி எவ்வளவு பெருசு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமிக்க ஹாஜிகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நமக்கு இந்த ஒரு புனிதமான ஒரு பயணத்தை செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நமக்கு இந்த ஊரிலே நாம் செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு தொழுகைக்கும் 1,00,000 நன்மைகள். அதே போன்று ஒரு சுபஹானல்லாஹ் என்று சொன்னாலும் இதற்கும் அல்லாஹ் பல நன்மைகளை வழங்குகிறார். அப்ப இந்த பூமியில நாம் ஒரு சுபஹானல்லாஹ் சொன்னாலும் பல லட்சம் நன்மைகள், ஒரு தொழுகையை தொழுதாலும் பல லட்சம் நன்மைகள், ஒரு ரியால் சதகா செய்தாலும் அதற்கும் பல லட்சம் நன்மைகள் அல்லாஹ் கொடுக்கிறார். அதே போன்று ஒரு பாவத்தை நீங்கள் செய்து விட்டாலும் அதற்கும் பல தண்டனைகள் உங்களுக்கு எழுதப்படும், பல தீமைகள் செய்ததாகத்தான் எழுதப்படும். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரயீசுல் முஃபஸ்ஸிர் என்பதாக சொல்லப்படும் குர்ஆனுக்கு முதலில் விளக்கத்தை எழுதியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தையுடைய மகனார் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனத்து நகரத்தை விட்டு இந்த மக்காவிற்கு வருகிறார்கள். நபியினுடைய வஃபாத்திற்கு பிறகு தான் கற்ற கல்வியையும் குர்ஆனையும் ஹதீஸையும் மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மக்காவுக்கு வர்றாங்க. ஆனா மக்காவிற்கு வந்த பிறகு உள்ளத்திலே அவர்களுக்கு ஒரு பயம் ஏற்படுகிறது. இந்த பூமியிலிருந்து நான் அமல் செய்தால் அல்லாஹ் அதற்கு இரட்டிப்பான கூலிகளை லட்சங்களை வழங்குகிறார். ஆனால் என்னை அறியாமல் மனிதன்ற அடிப்படையில் என்னை அறியாமல் நான் ஒரு பாவத்தை செய்து விட்டால் அதற்கு பல தண்டனைகள் வழங்கப்படும், பல தீமைகள் செய்ததாக எழுதப்படும். எனக்கு மக்கா சரி வராது என்பதாக தாயிஃப் நகரை தேர்ந்தெடுத்து என்ன செய்கிறார்கள், அங்கே சென்று மதரசாவை ஆரம்பித்து குர்ஆனையும் ஹதீஸையும் கற்றுக் கொடுத்தார்கள். மிகப்பெரிய ஒரு சஹாபி அவர்கள். குர்ஆனை விளக்கம் கொடுப்பதில் அவர்களை விட சிறந்தவர்கள் யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சஹாபி இந்த புனிதமிக்க பூமியில் இருந்து அமல் செய்தால் பல நன்மைகள் கிடைக்கும் என்று தெரிந்த சஹாபி அவர்களே, என்னை அறியாமல் நான் ஒரு பாவத்தை செய்து விட்டால் அல்லாஹ் அதற்கு பல தண்டனைகளை வழங்குவான், பல தீமைகள் எழுதப்படும் என்ற பயத்தோடு என்ன செய்கிறார்கள்,
தாயிஃப் நகரத்துக்கு சென்றார்கள். அல்லாஹ் நமக்கு வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நாம் இந்த பூமியில இருக்கக்கூடிய சமயத்துல உள்ளத்தால் கூட நாம் பாவத்தை நினைக்க கூடாது. இந்த பூமியில் இருக்கக்கூடிய காலங்களில் சதாவும் எப்பொழுதும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொண்டு இறையச்சத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த புனிதமிக்க பூமியில இருக்க வேண்டும். பரலான தொழுகைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஹரமிலே தொழுக வேண்டும். முடியாவிட்டால் நடக்க முடியாதவர்கள் என்ன செய்ய வேண்டும்? கீழே இன்னும் தொழுக வேண்டும். அல்லாஹ் தனது மறுமை நாளில நம்மிடத்துல இந்த உலகத்தில் நீ எப்படி வாழ்ந்தாய் என்பதை பற்றி முதலில் கேட்கப்படாது. ஹதீஸிலே வருகிறது, முதலில் உங்களிடத்தில் கேட்கப்படக்கூடிய கேள்வி தொழுகையை பற்றி தான். அவ்வலுமா யுஹாஸபு பிஹி அப்து யௌமல் கியாமத்தி அஸ்ஸலா. முதலில் அல்லாஹ் உங்களிடத்திலே தொழுகையை பற்றி தான் கேட்பான். ஃபைதா ஸலஹத் ஸலஹ ஸாயிர் அமரிஹி. உங்களுடைய தொழுகை சரியாகிவிட்டால் ஏனைய அமல்கள் சரியாகிவிடும். உங்களுடைய தொழுகை கெட்டுவிட்டால் எல்லாமே கெட்டு போய்விடும். ஆகையால் தொழுகையுடைய விஷயத்துல பேணுதலாக இருக்க வேண்டும். எப்படி இந்த பூமியில் இறையச்சத்தோடு நீங்கள் இருந்தீர்களோ அதை போன்று ஊருக்கு சென்ற பிறகும் இறையச்சத்தோடு இருக்க வேண்டும். நம்ம உங்களை பார்க்கிறோம், தஹஜ்ஜுடைய நேரத்துல தஹஜ்ஜுக்கு போறீங்க, வரலாறு தொழுகையில தொழுவ போறீங்க. இது போன்ற ஊருக்கு சென்ற பிறகும் இறையச்சத்தோடு அந்த தக்வாவோடு பேணுதலாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் இருக்க வேண்டும். நீங்க ஊருக்கு சென்ற பிறகு சுய பரிசோதனை செய்து கொள்ளலாம். நீங்கள் உம்ராவை முடித்துவிட்டு ஊருக்கு சென்ற பிறகு உங்களுடைய அமல் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்பதை நீங்கள் பரிசோதனை செய்து பார்க்கலாம். எப்படி? உம்ராவை முடித்துவிட்டு ஊருக்கு சென்ற பிறகு உங்களுடைய இபாதத்துக்களில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டு அதிகமான இபாதத்துக்களை செய்கிறீர்கள். பரலான பாங்கு செல்லப்பட்டு விட்டால் பெண்கள் வீட்டிலே தொழுகிறீர்கள். பரலான பாங்கு செல்லப்பட்டு விட்டால் ஆண்கள் முதல் சப்பிலே இருந்து தொழுகிறீர்கள். குர்ஆனை ஓதுகிறீர்கள், ஹதீஸை படிக்கிறீர்கள், சிக்ர் செய்கிறீர்கள். இப்படி உங்களுடைய இபாதத்தில் உங்களுடைய நேரங்களும் காலங்களை அதிகமாக கழித்தால் உங்களுடைய செய்யப்பட்ட அமல், மக்காவிலே செய்யப்பட்ட அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. ஊருக்கு போன பிறகு பரலான தொழுகையை சரிவர தொழுகல, பரலான தொழுகையை தொழுகவில்லை, குர்ஆனை ஓதவில்லை, தொழுகை நேரத்தில் தூங்கிக் கொண்டிருந்தீங்க. நீங்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். லால்பேட்டை மக்கள் அப்படி கிடையாது. சினிமா பார்க்கக்கூடியவர்களாக, டிவி தொடர் நாடகங்களை பார்க்கக்கூடியவர்களாக அப்படி மீண்டும் நீங்கள் உம்ராவை முடித்துவிட்டு சென்று பார்த்தீர்கள் சொன்னால், ஏதோ எல்லோரும் உம்ராவிற்கு சென்றார்கள், நானும் உம்ராவிற்கு சென்றேன், அப்படி சுற்றுலா தலத்திற்கு போய் வந்தது மாதிரி ஆகிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உம்ராவுடைய இந்த வாழ்க்கைக்கு பிறகு, உம்ராவுடைய பயணத்திற்கு பிறகு உங்களிடத்திலே நிறைய மாற்றங்கள் இருக்க வேண்டும். இபாதத்துடைய விஷயத்துல உங்களை பார்த்து பிறகு ஆசைப்பட வேண்டும். உதாரணத்திற்கு உம்ராவிற்கு நீங்கள் போயிட்டு வந்திருக்கிறீங்க, உங்களுடைய உறவினர்கள் சந்திக்க வருவார்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பேரித்தம்பளத்துள்ளிருக்கும் கொஞ்சோடு செம்சம் தண்ணீருக்காக வேண்டி வரவில்லை. நீங்கள் இறை இல்லத்தை சென்று காபாவை தொட்டிருப்பீர்கள், இறை இல்லத்தை பார்த்து வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய கையை பிடித்து முசாஃபஹா செய்தால் பரக்கத்து. அல்லாஹ்வுடைய வீட்டை பார்த்து வந்த உங்களுடைய முகத்தை பார்த்தால் பரக்கத்து என்பதற்காக வேண்டி வருவார்கள். அவர்கள் வரக்கூடிய சமயத்தில் அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தால், அல்ஹம்துலில்லாஹ் உம்ராவுக்கு போயிட்டு வந்தாங்க, பேணுதலாக இருந்து தொழுது விட்டு குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறாங்க, நானும் உம்ராவிற்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை ஏற்படும். அவர்கள் வரக்கூடிய சமயத்துல தஸ்பீஹ் ஓதிக்கொண்டிருந்தீர்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருந்தீர்கள், அல்ஹம்துலில்லாஹ் நானும் உம்ராவுக்கு செல்ல வேண்டும், இவர்களை போன்று நானும் இறையச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்படும். ஒரு கால் அவர்கள் வரக்கூடிய சமயத்துல தொழுகை நேரத்துல தூங்கி கொண்டிருந்தீங்க, தொழுகை தொழுகாமல் வீட்டில் உட்கார்ந்து டிவியை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, தொழுகையை தொழுகாமல் மொபைல்ல உட்கார்ந்து ஏதாவது ஒரு படத்தை பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா? மக்காவுக்கு போயிட்டு வந்து ஹாஜியார் திருந்தல, மக்காவுக்கு போயிட்டு வந்து இந்த அம்மா திருந்தலை என்பதாக சொல்வார்கள். அவர்கள் சொல்வதற்காக வேண்டிய அல்ல, என்னை படைத்திறப்பு என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்ற இறையச்சம் உங்களுடைய உள்ளத்திலே வர வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நாம் அனைவர்களுக்கும் இந்த பயணத்தை அல்லாஹ் கபூல் செய்து நாம் செய்யப்பட்ட அமல்கள் அனைத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய முழு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இந்த உம்ராவுடைய வாழ்க்கைக்கு பிறகு நம்மிடத்திலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அல்லாஹ் தருவானாக. நாம் செய்யப்பட்ட அனைத்து துஆக்களையும் இபாதத்துக்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நாம் செய்த அந்த தவாஃபின் மூலியமாக சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து நாடு திரும்பக்கூடிய சமயத்தில் பிறந்த குழந்தையை போன்ற பாவம் அறியாதவர்களாக அல்லாஹ் நம்மை செல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுப்பானாக. மீண்டும் மீண்டும் இந்த புனிதமிக்க பூமிக்கும் மக்காவிற்கும் மதீனாவிற்கும் வரக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் கொடுத்து கொண்டே இருப்பானாக. அதுக்குண்டான பொருளாதாரத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.
சந்தேகம் ஏதாவது இருக்கமா? இந்த உம்ராவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உங்களுக்கு நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு உமராவும் அந்த ஆயிஷா பள்ளிக்கு போய் குளிச்சுட்டு வந்து தான்